அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். சில கேள்விகள் நமக்கு எரிச்சல் ஊட்டும். எல்லாருக்குமே அது நடந்திருக்கும் பாருங்களேன். ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைப்போம். ஒரு தடவை பாருங்கள், இப்போ என்ன நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு உங்களோட பேசுகிறேன். நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, எனக்கு வயது கூடினால் கூட நான் ரொம்ப இளமையாக இருக்கிறதா, அதாவது என்னுடைய மனதளவில் மற்றவர்களை ஒப்பிடும்போது நான் ரொம்ப இளமையாக இருக்கேன், நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கேன், நான் என்னை என்னுடைய வருங்காலத்துக்கு ஏற்ப என்னை நான் தயாரித்து கொண்டு விட்டேன், நான் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் எப்போவுமே சந்தோஷமாக என்னுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் இருக்கேன், அப்படியெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். இப்போ என்ன உதாரணம் வச்சு நான் சொல்கிறேன், இது எப்படி நடந்திருக்கும்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணார், வந்தவர் என்னை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொன்னார், நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோங்க, அந்த வீட்டில் உங்களை மாதிரியே ஒரு வயசான அம்மா அப்படின்னு சொன்னார். கேட்டவுடனே எனக்கு பக்குன்னு ஆச்சு. உங்களை மாதிரி ஒரு அம்மான்னு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. உங்களை மாதிரியே ஒரு வயசான அம்மா போய் கதவு முடிக்கிச்சு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கேட்ட உடனே பக்குன்னு ஆயிடுச்சு. அப்போது அதை எவ்வளவு நளினமாக பேசணும் அப்படிங்கிறது தெரியாததுனால அடுத்தவர்களை புண்படுத்தி விடுவது, இந்த மாதிரி எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கும்போது ஒருத்தர் வர்றாரு. அந்த கல்யாணத்துக்கு ஒருத்தர் வர்றாரு. வர்றவருக்கு இந்த கல்யாணம் நடத்துகிறாருல்ல, அவரோட மகனுக்கோ மகளுக்கோ வச்சுக்கோங்க, அந்த கல்யாணம் நடத்துகிறார் இல்லைங்க, அவர் ஒரு வாட்ஸ்அப்பில் எதுலேயோ ஒரு பத்திரிக்கையை அனுப்பிச்சிடுறார். அவருக்கு என்னடான்னா, ரொம்ப நெருங்கின தோழர், இவர் ரொம்ப பழக்கமானவர், இப்படி பத்திரிக்கை அனுப்பிட்டாரு அப்படின்னுட்டு அவர் மனைவி என்ன பண்ணுறாங்க, ஏங்க அவர் பாட்டுக்க பத்திரிக்கை அனுப்பி விட்டுட்டாரு, ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லலை, கல்யாணத்துக்கு போகிறதே அதிகம், நீங்கள் மட்டும் போங்க, நாங்கள் பிள்ளைங்கள்லாம் வரல அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது நியாயம்தான். இவர் சரி முறைப்படி அழைக்கலை சொல்லலை, ஆனாலும் நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கு வர்றாரு. வந்தவுடனே இந்த கல்யாண வீட்டுக்கு உரியவர் என்ன பண்ணுறாரு, பாவா என்ன நீ மட்டும்தான் வந்திருக்க, மற்றவங்களாம் யாரையும் கூட்டிகிட்டு வரல, நீ வந்ததில் எனக்கு ரொம்ப வருத்தம் போ அப்படின்னு சொல்லிட்டார். அவர் முகம் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சொல்கிறவர் சொல்கிறாரு, ஏன் உன் மனைவி பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, இப்படி ஒண்டியாக வந்து நிற்கிற அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா அழைத்தவர் முறைப்படி அழைக்கலைங்கிறது ஒரு பெரிய குறைபாடு அவர் மனசுக்குள்ளே இருக்க. ஒரு மனைவி மறுத்ததுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் அதை அவர் வெளிப்படுத்தலை. அவர் எல்லாருக்கும் எதுக்கு பேசிட்டாரு. ஆனால் இவர் பாருங்க, எல்லாருக்கும் எதுக்கு அப்படி சொல்லாமல், அப்படியா சரி உன்னோட மகனுக்கு அடுத்தது கல்யாணம் வைப்பல்ல, அப்போ நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு வர்றோம், மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அப்போது கேள்வி கேட்குறவர் எப்படி வேணாலும் கேட்டுடுறாரு, ஆனால் பதில் சொல்கிறவங்க எவ்வளோ ஒரு நாகரிகமாக சொல்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு பொண்ணு ஒன்று, அந்த பொண்ணை பார்க்குறேன் நான், சின்ன பொண்ணு தான் அவள், பார்க்குறேன் நல்லா அழகாக தான் நல்லா தான் இருக்கா. இன்னொருத்தவங்க அவரை பார்த்துட்டு அந்த பெண்ணோட பேசுகிறாங்க. அவங்களோட பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் குண்டாக இருக்கும், இந்த பொண்ணு நல்லா மெல்லுசாக பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. உடனே இவங்களுக்கு தான் பொண்ணு இவ்வளோ குண்டாக இருக்குது, இது இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியல. உடனே அந்த பொண்ணை பார்த்தோன்னு சொல்கிறாங்க, என்ன சோத்துக்கு இல்லாத விளையாட்டம் இப்படி அழைச்சி போய் கிடக்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், சோத்துக்கு இல்லாத விளையாட்டம் இப்படி அழைச்சி போய் கிடக்கிற அப்படிங்கிற அந்த வார்த்தை எவ்வளவு கஷ்டமான ஒரு வார்த்தை. ஆனால் அந்த பொண்ணு கேட்டுட்டு என்ன பண்ணா, அப்படியா நான் என்னை ரொம்ப அழகாக இருக்கிறதா தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய உயரத்துக்கு இது சரியான கணம் தான், சரியான அளவு தான், சரியான பருமன் தானா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிவிட்டு, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு அந்த பொண்ணு போயிட்டான். அப்போது இந்த மாதிரி சுட்டி காட்டும்போது எப்படி இருக்குங்க. அதே மாதிரி தான் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும்போது, ஆமாம் ஆமாம் செஞ்சிருவேன், உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ வேலை செய்கிற லட்சணம், நீ இது வரைக்கும் எந்த வேலையை தான் உருப்படியாக செஞ்சுருக்க அப்படின்னு
ஒரு வேலையை செய்ய தொடங்கும் போதே எரிச்சல் ஊட்டும் விதத்தில் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்களால எப்படிங்க செய்ய முடியும்? அந்த மாதிரி ஒருத்தரை உற்சாகப்படுத்துறது அப்படிங்கிறத தவிர அவங்கள எப்படி கீழே இறக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கேள்வி கேட்குறவங்க ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இவங்க ஏன் பேச தெரியாதவங்களா இருக்காங்க? எது பேசினாலுமே கேட்குறத விட்டுட்டு கேட்காத கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறது, வேண்டாம் அவங்களுக்கு எப்படி அடுத்தவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவது அப்படின்னு கேள்வி கேட்கறது, அடுத்தவர்களை எரிச்சல் ஊட்டி பார்ப்பது, இதெல்லாம் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி எத்தனை மணிக்குடா சேர்ந்துருக்கேன், உன்னை நான் எத்தனை மணிக்கு வர சொன்னேன், எத்தனை மணிக்கு வந்திருக்கேன், உன்னை மாதிரி ஒரு மோசமான ஆள் இல்லவே இல்லைப்போ அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தரை திட்டுறார். அவர் ஊர்லேருந்து வராரு, நல்ல டிராஃபிக்கு, வர முடியல அவரால். தீபாவளிக்கு போகிற ஒரு பையன், அந்த பையன் முந்தின நாள் வரைக்கும் அலுவலகத்தில் வேலை, லீவு கேட்க முடியலை, அதோட கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த கூட்டத்தில் தொங்கிக்கிட்டு அந்த பையன் ஒரு தீபாவளிக்குன்னு போய் நிற்கும்போது, உன்ன மாதிரி ஒரு மோசமான ஆளே கிடையாது, எப்பயும் இதே தான், உனக்கெல்லாம் இந்த குடும்பத்து மேலெல்லாம் ஏதாவது ஒரு பாசம் பற்று இருந்தால் தானே, ஒரு பண்டிகைக்கு முன்னாலேயே போவோம் வருவோங்கிற நினப்பு இருந்தால் தானே உனக்கு ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு அந்த பையனை திட்டும்போது, பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவு நெரிசல்லையும் கூட்டத்துலையும் தூக்கம் இல்லாமல் அந்த பேருந்தில் தொங்கிக்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி அடுத்தவர்களினுடைய மனநிலை தெரியாமல் எரிச்சல் ஊட்டும் விதத்தில் கேள்வி கேட்பவர்களின் எண்ணிக்கை இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்பவர்கள் ஒரு வினாடி யோசிக்கணும், அடுத்தவர்களை எரிச்சல் படுத்துகிறோமே, இது என்ன லாபத்தை கொடுக்கும் நமக்கு? நம்ம மேலே அவங்களுக்கு வெறுப்பை தானே ஏற்படுத்தும். ஒரு அனுசரணையாக ஒரு அன்பாக ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல அப்படின்னு அவங்க உணர்ந்து அன்பாகவும் அனுசரணையாகவும் பேசினாதான் நட்போ உறவோ நம்மளை விரும்பும். இல்லைன்னா நம்மளை ஒரு ஜடமாகவே கருதி நம்மளை அவங்க ஒதுக்கிடுவாங்க, அலட்சியப்படுத்துவாங்கங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.